சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. கமையற்ற சீர்கேடல் என துவங்கும் வயலூர் திருப்புகழ். கமையற்ற சீர்கேடர் வெகு தர்க்க கோலாளர், பொறுமையில்லாத முழு வீணர்களும் எதற்கும் தர்க்கம் பேசும் படாடோப மனிதர்களால் கரை உற்று மாயாது நான் சோர்வு அடைந்து மடியாமலும், மந்திரவாத கடை கெட்ட மந்திரங்களிலே சித்தி பெற்று அதை நல்வழியிலே செலுத்தாது பணத்திற்கு இழித்தொழில்களை செய்து ஆசை வைத்த பெண்ணை வசியம் செய்து முன் நிறுத்துவது. ஆவாதம் ஒரு சித்திர கோமாளர், இழிந்த நிலையிலே வாழும் விசித்திர புரஷ்டர்களின் கருமத்தில் மாயாது மாயாஜால வித்தைகளிலே மதிமயங்கி புத்தியை இழக்காமலும், கொண்டு பூணும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது பல சமயத்தினர் மேற்கொண்டு ஒழுகும் விதிமுறைகளில் கட்டுப்பாட்டில் மாட்டிக்கொண்டு உண்மை அன்பினை இழந்து வீணாகாமலும், சகலத்து உளே நாளும் நண்பு உளோர் செய் உருவ வழிபாட்டை அன்புடன் தினம்தோறும் பின்பற்றும் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சரியை கிரியை யோக முறைகளையே மேற்கொண்டு மடியாமல், ஞானம் ஒன்றே கைவல்யத்தை தரும் என்று வேத வாக்கை பின்பற்றி அருணகிரியாரும் இந்த பாடலிலே மேற்கண்ட கருத்தை தெரிவிக்கிறார். சரியையாளருக்கும் கிரியையாளருக்கும் சகல யோகர்க்கும் எட்டரிதாய என்று மற்றொரு இடத்திலும் குறிப்பிடுகிறார். அப்படியானால் சாலோக சாமீப சாரூப பதமுத்திகளை தரும் சரியை கிரிய யோக வழிகள் வீண்தானா என்ற கேள்விக்கு கவிராஜ மண்டாரத்தையா தனது திருமலை முருகன் பிள்ளைத் தமிழிலே விட இருக்கிறார். பூண்ட விரத சைவநெறி புகுந்து சரியை கிரியையோடும் புனித சிவயோகமும் புரிந்து பூத வீட்டை சுத்தி பண்ணி ஆண்ட கொரவன் உனதருளால் அருள் முப்பொருளும் பிரித்தறிந்து அங்கு அத்விதத்தில் உருவடைந்து அடியார் என்கிறார். அதாவது சரியை கிரியை யோக படிகள் வழியாக மேல்படியாகிய ஞானத்தை அடைவதே லட்சியம். வீடு ஞானமும் வேண்டுவிரேல் விரதங்களாகால் வாடின் ஞானம் என்னாவது என்கின்றார் சம்பந்தர். காடே தரித்தென்ன காற்றை புசித்தென்ன பண்டை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பிலார் என்று பட்டினத்தாரும் பாடுகிறார். சலன படா ஞானம் வந்து தாராய், ஜெக மாயையால் என்றைக்கும் மாறாத சிவஞானத்தை வரமாக தர வேண்டும். அமரில் சுராபான திதிபுத்திரர் ஆலோகம், கள் உண்ணும் அசுரர்களின் அறியாமை அது துக்கமே ஆக மிஞ்சிடாமல், போரில் உலகிற்கு மிகுந்த துன்பம் விளைவிக்க அந்த துன்பம் மேலும் பெருகாதபடி அடமிட்ட வேல்வீரா, உறுதியுடன் வேலை செலுத்திய வீரனே, திருவொற்றியூர் நாதர், திருவொற்றியூரில் விளங்கும் படம்பகநாதர், அருண சிகா நீலகண்ட பவளம்போல் சிவந்த சடையுடையவர், செஞ்சடா அடவி என்கின்றார் ஒரு பாடலிலே மிடரு கரியர். வாரம் மம பட்சமாதேவர், அடியேனிடம் பரிவு மிகுந்த மகாதேவருக்கு இன்னொரு பாடலிலே கமல் மா இதழ் சடையார் அடியேன் துயர் தீர்த்திட வெண்தழல் மா புடி அருள்வோன் என்கின்றார் தமிழ் ஓதிய என்கின்ற பாடலிலே. அருமை சுவாமி, அருமையாக வாய்ந்த குரு சுவாமியே, நிமல நிஷ்களா பரிசுத்தனே, உருவமில்லாத ஸ்வரூபத்தில் மாயை விந்து நாதம் வர சக்தி மேலான பரதத்துவே, மாயை விந்து நாதம் மேலான சக்தி எவைகளுக்கு அப்பாலான பரம்பொருளே, மேலே வயலுக்குள் வாழ்தேவர் தம்பீரானே, மேலே வயலூரில் வாழ்கின்ற விண்ணோர் பெருமாளே, மாயையில் என்றைக்கும் மாறாத சிவஞானத்தை வரமாக தர வேண்டும். கமையற்ற சீர்கேடர் வெகுதர்க்க கோலாலர் களையுற்று மாயாது மந்திரவாத கடை கெட்ட ஆபாத முருஜித்ர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு பூணும் சமயத்தராச்சார நியமத்தின் மாயாது சகலத்துளே நாளு நண்புளோசை சரியை கிரியா யோக நியமத்தின் மாயா
ಹರಿರ್ಸುರಾಬಾನತಿದಿ ಪುತ್ರರಾಲೋಹ ಮದು ದುಃಖಮೇಯಾಗ ಮಿಂಚಿಡಾமல் அடமிட்ட வேல்வீர திருவொற்றியூர் நாதர் அருணச்சிகா நீல கண்டவார மம பட்சமாதேவர் அருமை சுவாமி நிமல நிற்களாமாயை விந்துநாதம் வரசத்தி மேலான பரவத்துவே மேலை வயலிக்குள் வாழ்தேவர் தம்பிரானே. Subscribe करना, कॉमन सब्सक्राइब करते मक्का में बेल बटन ऑन ऑन से है। वरना कॉम